குட் மார்னிங். இந்த போன வகுப்புல நாங்கள் வந்தர்வாலின் ஆரையை பற்றி கதைச்சிருந்த நாங்கள் இந்த வந்தர்வாலிசு ஆரையோட பங்கீட்டு ஆரையை பற்றி சொல்லியிருந்தேன். தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. பங்கீட்டு ஆறு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிணைப்பு அணு ஆரியம். பிணைப்பு அணு ஆறு, பங்கீட்டு ஆறு அல்லது பிணைப்பு அணு ஆறு. பல தடவைகள் நாங்கள் இதை பற்றி கதைச்சிருக்கிறோம். அணுக்கள் பிணைப்பில இருக்கைக்குள்ள அவற்றின் கருவிடை தூரத்தின் அரைவாசியை தான் நாங்கள் பிணைப்பு அணு ஆரியம் சொல்றோம். கருவிடை தூரம் D1 என்றால் இதன் அரைவாசி. இது வந்தர்வாலிசு ஆரையை விட எப்போதும் சிறிதாக இருக்கும் என்று சொன்னா, எங்களோட பாடத்திட்டத்துல நாங்கள் பார்க்கிறது பங்கீட்டு ஆரையின்றி ஆவர்த்தன போக்கு. பங்கீட்டு ஆரையின்றி ஆவர்த்தன போக்கு சம்பந்தமாகத்தான் எங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பங்கீட்டு ஆரை அல்லது பிணைப்பு அணு ஆரை. ஒரே மூலக அணுக்கள் ஒரே மூலக அணுக்கள் ஒரே மூலக அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடும் போது, பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடும் போது ஒரே மூலக அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடும் போது அவற்றின் கரு இடை தூரத்தின் அரைவாசி, அவற்றின் கரு இடை தூரத்தின் அரைவாசி அவற்றின் கரு இடை தூரத்தின் அரைவாசி பங்கீட்டு வலு ஆரையாகும். பங்கீட்டு வலு ஆரையாகும். இப்ப பிணைப்புகள் அற்ற மோதல்ல இந்த அணுக்களுக்கு இடையிலான இடைத்தூரத்தோடு ஒப்படைக்குள்ள பிணைப்பில இருக்க அணுக்கள் நெருக்கமாக இருக்கும். சரிதான்? பிணைப்பில இருக்க அணுக்கள் நெருக்கமாக இருக்கும். அதனால்தான் இந்த கருவுடை தூரத்தை விட இந்த கருவுடை தூரம் அரைவாசியாக்கும் போது இது குறைவாக இருக்கு. சரிதான்? பங்கீட்டு ஆறு என்றா என்னன்னு பார்த்துக்கொள்ளுங்க. திருப்பி ஒரே மூலக அணுக்கள் ஒரே மூலக அணுக்கள் ஒரே மூலக அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடும் போது, பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடும் போது அவற்றின் கரு இடை தூரத்தின் அரைவாசி, அவற்றின் கரு இடை தூரத்தின் அரைவாசி பங்கீட்டு ஆரையாகும்.
அடுத்த பந்தி அழைக்கொள்ளுங்க. பிணைப்புகள் அற்ற ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறு, பிணைப்புகள் அற்ற மோதல்களில் அமைவதை விட பிணைப்புகளற்ற மோதல்களில் அமைவதை விட பிணைப்புகளற்ற மோதல்களில் அமைவதை விட பிணைப்பு அணுக்கள் இந்த பிணைப்பு அணுக்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். இதான் அந்த பிணைப்புகளற்ற மோதலான அணுக்கள் ஒழுங்கமைப்பு. இந்த மூலக்கூறுக்கு இந்த மூலக்கூறு இந்த ஒழுங்கமைப்பை விட இதுல இருக்கிற ரெண்டு அணுக்கள் நெருக்கமாக இருக்கும். மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். அடுத்த பந்தியாளி கொடுக்கும். ஒரு மூலக்கூறில் உள்ள எந்த ஒரு அணுவினதும் பிணைப்பு அணு ஆரையானது பங்கீட்டு ஆரை. பிணைப்பு அணு ஆரையானது பிணைப்பற்ற அணு ஆரையிலும் பிணைப்பற்ற அணு ஆரையிலும் பிணைப்பு அற்ற அணு ஆரையில் பிணைப்பற்ற அணு பிணைப்பு அணு ஆரை ஆனது பிணைப்பற்ற அணு ஆரையிலும் குறைவாகும். பிணைப்பு அணு ஆரையானது பிணைப்பற்ற அணு ஆரையிலும் குறைவாகும். பிணைப்பற்ற அணு ஆரை என்பது வந்தர் வாலிஸ் ஆரை. பங்கீட்டு ஆரை வந்தர் வாலிஸ் ஆரையை விட குறைவு என்று சொல்லலாம். அதான் இதுல சொல்லி இருக்கு. இது பிணைப்பில இருக்கே ஆரை R1 பங்கீட்டு ஆரை போன வகுப்புல குறிச்சிருக்கிறீங்க. இது பிணைப்பு இல்லாமல் ஒன்றோடு ஒன்று மோதி இருக்கேக பிணைப்பற்ற சந்தர்ப்பத்துல கருவுடை தூரத்தின் நேரவாசி இதுவும் ஆறதான். அப்ப எப்போதும் இந்த R1 R2 சிறிதாக இருக்கும்.
எப்போதும் இந்த R1 சிறிதாக இருக்கும் R2 விட. புனைப்பற்ற அணுவாரை வந்து புனைப்பு அணுவாரை விட பெருசு, R2 பெருசு. இதுதான் அந்த கூட்டில அன்றைக்கு சொல்லப்பட்டிருந்தது. நான் உங்களுக்கு அன்றைக்கு 2005ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு எம்சிக்கு கொண்டு வந்திருந்தேன். அதுல சொல்லப்பட்ட விஷயம் வந்தர்வாலிசி ஆரையை விட பங்கிட்டு ஆரை சிறிது. ஏற்கனவே நீங்கள் குறிச்சிருக்கிறீர்கள் படங்கள். சரி, எதுக்கும் சும்மா ஒரு சின்ன படத்தை குறி வச்சுக் கொள்ளும். புனைப்பு ஆறு என்றால் இந்த கருவிடை தூரத்தின் அரைவாசி. ஏற்கனவே நீங்கள் குறிச்சதா. இதையும் எழுதி வச்சுக்கணும். பங்கீட்டு ஆரை சிறிது வந்தர்வாலிஸ் ஆரை. R1 R2 ஆக இருக்கும். R2 முதலாவது படத்துல இருக்கு. விரும்பினால் நீங்கள் இந்த காட்டுக்கலாம். சரிதானே? இப்ப ஒத்த அணுக்கள் 2 இருக்கைகள்தான் பிணைப்பிடை தூரம், கருவிடை தூரத்தின் அரைவாசி அணுகாது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வாத அணுக்கள் 2 இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு அணு இது, இன்னொரு அணு இது. இது A என்ற அணு, இது B என்ற அணு. இப்ப இந்த கருவிடை தூரம் என்னவா இருக்கும்? கருவிடை தூரம் 2 அணுக்கள் ஆரைகள கூட்டுத்தொகையாக இருக்கும். சரிதான். கருவிடை தூரம் இந்த 2வது கருவிடை தூரம் வந்து இது A என்ற அணு, இது B என்ற அணு. கருவிடை தூரம் வந்து பெரிது. சரி, அதே மாதிரி நோட் பண்ணி கொள்ளுங்க. கருவிடை தூரம் வந்து 2 அணுக்களினது ஆரைகள்ட்ட கூட்டுத்தொகைக்கு தான் சமனாக இருக்கு. இரண்டு வெவ்வேறு மூலக அணுக்கள், இரண்டு வெவ்வேறு மூலக அணுக்கள் பங்கீட்டு பிணைப்பில் ஈடுபடும் போது, இரண்டு வேறுபட்ட மூலக அணுக்கள் பங்கீட்டு பிணைப்பில் ஈடுபடும் போது
பங்கீட்டு பிணைப்பில் ஈடுபடும் போது பெறப்படுகின்ற கரு இடை தூரமானது பெறப்படுகின்ற கரு இடை தூரமானது பெறப்படுகின்ற கருவிடை தூரமானது பெறப்படுகின்ற கருவிடை தூரமானது பெறப்படுகின்ற கருவிடை தூரமானது இரண்டினதும் ஆரைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் இரண்டினதும் ஆரைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் இரண்டினதும் ஆரைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் இது ஒரு அன்னளவான எடுகோள் தான் உண்மையான கணிப்பீடு அல்ல இது எக்ஸ் என்ற ஒரு அணு இது y என்ற ஒரு அணு என்றால் ரெண்டின்றையும் கருவிடை தூரம் எக்ஸ் ஆறு R1 y ஆறு R2 கூட்டுத்தொகைக்கு சமனாயிருக்கு சரி இப்ப அணுவினுடைய ஆரை என்ன கிலோமீட்டர் கணக்கில் இருக்க போகுது ஒரு அணுவினுடைய ஆரை மிகச்சிறியது அதனால பொதுவாக நாங்கள் அணுவாரை அளவிடுவது பிக்கோமீட்டர்லாம் அளக்கணும் பிக்கோமீட்டர்ல அளந்தா ஒரு 35 36 200 அதுக்குள்ள நிற்கும் சில நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங்கிலே குறிப்பிடப்படலாம் உங்களுக்கு தெரியும் நீள அளவுகளை ஸ்பெஷலா அளவிடுவதற்காக பயன்படுத்தப்படுற ஒரு அளவீடு ஆம்ஸ்ட்ராங் என்று பாவிச்சிடு இதுல போடுங்க 2 தசம காலத்துல இருக்கும் 0.0 அப்படி எல்லாம் வரும் 2010 10 தான் இது அறைகள் கிட்டத்தட்ட 10/12 வரிசையில இருக்கு 10/10 11 12 வரிசையில இருக்கு சரிதான் இது வந்து நாங்கள் பிக்கோ என்று சொல்லுவோம் 10/12 பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க பிக்கோ அது ஒரு அணுவினுடைய ஆரை 31 தர 10/12 என்று சொன்னால் மீட்டர் என்றால் இதை நாங்கள் எளிமையாக 31 பிக்கோ மீட்டர் என்று சொல்லலாம் மீன் இந்த பிக்கோக்கு பதிலாக 10/12 பி என்ற ஒரு குறியீட்ட பிரதியிடலாம் பிரித்தானிய அளவுடைகள்ல முச்சேர்க்கைகள் என்று பயன்படுத்திருந்தாங்க அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் 31 பிக்கோ மீட்டர் 31 பிக்கோமீட்டர்னா 31 தர 10/12 மீட்டர் எங்க போறது 10/12 தசமானம் குத்தோம் என்ன சரியா எழுதி கொள்ளுங்க நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க நோட் அணு ஆரைகள் மிகச் சிறிய பெருமானமாக இருப்பதால் அணு ஆரைகள் மிகச் சிறிய பெருமானமாக இருப்பதால் அணு ஆரைகள் மிகச்சிறிய பெருமானமாக இருப்பதால் ஆம்ஸ்ட்ராங் கமா பிக்கோ
மீட்டர் அளவிடங்களை பிக்கோமீட்டர் ஆம்ஸ்ட்ராங் மீட்டர் என்று சொல்றேன். அது நீளம் தான் 10 ஆம்ஸ்ட்ராங். பிக்கோ மீட்டர் அளவு திட்டங்களில் பொதுவாக அளவிடப்படுகின்றன. ஆம்ஸ்ட்ராங் பிக்கோமீட்டர் அளவு திட்டங்களில் பொதுவாக அளவிடப்படுகின்றது. நானோமீட்டர்லையும் அளக்கலாம். நானோ 10⁹ தான். பெருமானங்களை ஏற்ற மாதிரி நீங்கள் அளந்து கொள்ளலாம். நானோமீட்டர், பிக்கோமீட்டர், ஆம்ஸ்ட்ராங்ல எல்லாம் அளவிடப்படலாம். அணுகாறு மீட்டர்ல அளக்க போனால் 10⁻12 இருக்கும். 10⁻12 யோசிச்சு பாருங்க எங்க போகும்னு சொல்லி. ஐதரசன் அணுகாரம் 37 சொன்னால் பிக்கோவில சொல்லும். அத போய் மீட்டர்ல சொல்றேன்டா. பிக்கோவுக்கு 10⁻12 போட்டுட்டு சைவரசத்துல ஆரம்பிச்சு 12 தசம் குத்தி பாத்தீங்கன்னா தெரியும் தலைக்குள்ளால போகும். ஆகவே ஓரளவுக்கு நாங்கள் இதை ஆம்ஸ்ட்ராங்ல சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம், சைவரசம் 3 ஆம்ஸ்ட்ராங் சொல்லலாம். நானோவில சொல்றதா இருந்தால் சைவரசம் 0.3 நானோமீட்டர் என்று சொல்லலாம். அப்ப நானோமீட்டர்ல அளவிட கொஞ்சம் கஷ்டம். என்ன சைவரசம் 0 அப்படி வரும். அப்ப முழுவன் பெருமானத்துல குறிப்பிட வேணும் என்றால் நாங்கள் பொதுவாக என்ன செய்வோம், பிக்கோமீட்டரை பயன்படுத்தும். இப்ப பிக்கோமீட்டர்னா ஆவர்த்தன அட்டவணையில மிகவும் அணுகார குறைஞ்சது ஹீலியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிற டேட்டாவின் படி அணுகாரம் மிகவும் குறைஞ்ச மூலம் ஹீலியம். ஹீலியத்தின் அணுகாரம் 31 பிக்கோமீட்டர். அப்ப ஹீலியத்துக்கே 31 பிக்கோமீட்டர் தான் வருது. ஹீலியத்துக்கு 31 பிக்கோமீட்டர் வருது. அப்ப ஹீலியத் தான் அப்ப 2 டிஜிட்ல இருக்கு. இது ஆம்ஸ்ட்ராங்ல சொல்றதாக இருந்தால் சைவரசம் 3.1, நானோவில சொல்றதா சைவரசம் 0.31. அப்ப எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதுதான் உங்களுக்கு இப்ப அணுவாரி என்றா என்னன்னு தெரியும். அணுவாரி அளவிடுவதற்கு கையாளப்படுகின்ற முறைகள் தெரியும். அதுல ஒப்புட தெரியவும் புனைப்பெற்ற அணுவாரைக்கும் புனைப்பு அணுவாரைக்கும் இடையிலான வித்தியாசம். அணுவினுடைய ஆரை மிகச் சிறியதாக இருக்கிறதால அதை அளவிடுவது உண்மையில கடினமான. கருவிடை தூரத்தை அளவிடுவதன் மூலம்தான் அணுகார கணிக்கப்படும். புனைப்பற்ற முறையில இருக்க கருவிடை தூரத்தை அளந்து அணுவார கணிக்க இருக்கிற ஆரை புனைப்புல இருக்க அணுகார கணிக்க பெருமானம் வித்தியாசப்படும். கேள்வி கொள்ளுங்க. X2 மூலக்கூறின் கரு இடை தூரம் X2 மூலக்கூறின் கரு இடை தூரம் X2 மூலக்கூறின் கரு இடை தூரம் 0.644 நானோமீட்டர் ஆகும். X2 மூலக்கூறின் கரு இடை தூரம் 0.644 நானோமீட்டர் ஆகும்.
இது பங்கீட்டு வலு மூலக்கூறு ஆயும் இது பங்கீட்டு வலு மூலக்கூறு ஆயும் இது பங்கீட்டு வலு மூலக்கூறு ஆயும் எக்ஸின் ஆரியை காண்க எக்ஸின் ஆரியை காண்க எக்ஸின் ஆரியை காண்க உங்களுக்கு தெரியும் தியரியத்தான் அப்படியே பெருமானமா தந்திருக்கிறேன். எக்ஸ் வந்து ஒரு பங்கீட்டு வலு மூலக்கூறு, ஒத்த அணுவாலான பங்கீட்டு வலு மூலக்கூறு. கருவிடை தூரம் டி வந்து தரப்பட்டிருக்கு. சரி, கருவிடை தூரம் டி வந்து தரப்பட்டிருக்கு. டி 0.644 நானோமீட்டர். ஆகவே அணுகாரை வந்து 2 பிரிப்பு 0.322 நானோமீட்டர் என்று வரும். தரப்பட்ட இந்த எக்ஸ் இந்த அணுகாரை நானோமீட்டர்ல குறிப்பிடுவதாக இருந்தால் 0.322. இதை நாங்கள் பிக்கோமீட்டர்ல குறிப்பிடுவதாக இருந்தால் ஆர் வந்து 322 தர 10⁻12 எழுதலாம். எப்படி இது வந்ததென்றால் 0.322 நானோவுக்கு பதிலாக 10⁻12 பிரதியிட்டால் ஒரு 9 பிரதியிட்டால் 0.322 தர 10⁻9 மீட்டர் என்று எழுதலாம். வேலை நீளத்தில எல்லாம் பாவிச்சிருக்கிறோம் தானே. நானோன்றது சின்ன பெருமான மனுஷன். இதுல நாங்கள் ஒரு கசத்தை இடம் மாற்றினால் 322 இது இங்கால நகர்றதால ஒரு 10⁻3 வரும். அப்போ உங்களுக்கு மொத்தம் 10⁻12 வரும். இப்படித்தான் இது 10⁻12 வந்து. அப்ப இவருடைய ஆரையை நாங்கள் 322 10⁻12 பதிலாக பிக்கோ பிரதியிட்டோம்னா பிக்கோ மீட்டர் என்று சொல்லலாம். X2 மூலக்கூறின் கருவிடை தூரம் தரப்படும் போது அணுகாரை கணிக்கப்படலாம். இதுதான் நீங்கள் கவனிக்கிறீர்கள். நீங்க தியரட்டிக்கலா படிச்சதுக்கு ஒரு பெருமானத்தோட நான் கேள்வி வந்திருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. இப்ப பாருங்க, X2 என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூலக்கூறு X என்ற 2 அணுக்கள்கிட்ட பங்கீட்டு வலு பிணைப்பால உருவாக்கப்பட்டிருக்கு. மூலக்கூறின் கருவிடை தூரம் 0.644 நானோமீட்டர் என்று தந்திருக்கு. அதாவது இந்த ஒரு அணுவின் கருவுக்கும் இன்னொரு அணுவின் கருவுக்கும் விடப்பட்ட தூரம். உங்களுக்கு எக்ஸின் ஆரையை காண்கண்டு இருக்கு. ஆரை என்பது இந்த அரைவாசி. பங்கீட்டு ஆரையை பற்றி என்ன படிச்சிருக்கீங்க? பங்கீட்டு வலு பிணைப்பில இருக்க கருவிடை தூரத்தின் அரைவாசி. அங்க நீங்கள் பண்பு ரீதியாக குறிச்சதுதான் அன்னைக்கு அளவு ரீதியாக தான். அப்ப R = D/2. கருவிடை தூரம் 0.644 நானோமீட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை 2ஆல பிரிச்சீங்கன்னா 0.322 நானோமீட்டர் என்று வரும்.
இந்த நானோமீட்டரை நாங்கள் பிக்கோமீட்டர்ல அலகு மாற்றம் செய்கிறத பற்றி கதைச்சிருந்தோம். அப்ப 0.322 நானோ என்பது 10⁹ ஈக்குவலான ஒரு குறியீடு. அப்ப நானோவை 10⁹ பிரதியிட்டு மீட்டர் என்று எழுதலாம். பிக்கோ என்பது 10⁹ ஈக்குவலான ஒரு குறியீடு. பிரித்தானிய அளவுடையில பயன்படுத்தப்படுகின்ற முச்சேர்க்கைகள். இதுல மேலே ஒரு 1000 பெருக்கி கீழே ஒரு 1000 பிரிச்சிங்கள் என்று சொன்னால் சரியானே. இந்த 1000 மேல வரைக்கும் 10⁵3 வரும். இந்த 1000 0.322 பெருக்கினீங்கன்னா இது 322 வரும். இந்த 1000 0.322 பெருக்கி 322 மாற 10�3 மேல வர 10⁵32 வரும். அப்ப ஏற்கனவே 10⁹9 இருக்கு. அப்ப ரெண்டும் சேர்ந்து 10⁵12 மீட்டர் 2 வரும். அப்ப இந்த எக்ஸின் அணுகாரை 322 10⁵12 மீட்டர் என்று சொல்லப்படலாம். 10⁵12 என்பது பிக்கோ என்று சொல்லப்படுகின்ற முச்சேர்க்கைக்கு சமன். ஆகவே நாங்கள் இதை இலகுவாக 322 பிக்கோ மீட்டர் என்று குறிப்பிட்டுக் கொள்ளலாம். 322 பிக்கோ மீட்டர் என்று சொல்லி குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. சரியா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அலகு மாற்றம். இப்ப நானோமீட்டர்ல வந்து அணுகாரிய ஆம்ஸ்ட்ராங்ல கேட்கலாம். ஆம்ஸ்ட்ராங்ல கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? ஏ நோட் என்பது 10 10 அப்ப இதை நாங்கள் என்ன எழுதலாம்? 3.22 தர 10⁻10 மீட்டர் என்று எழுதலாம். என்ன மேலேயும் 10 இருக்கு, கீழேயும் 10 இருக்கு. மேலேயும் 10 இருக்கு, கீழேயும் 10 இருக்கினால் இது 3 இந்த 10 மேல வரை என்ன செய்யும்? 7 வந்து 10 10 வரும். அப்ப 3.22 இவ்வளவு ஆங்ஸ்ட்ரோம் போடலாம். 3.22 ஆங்ஸ்ட்ரோம். ஸ்பெஷலா வந்து அது நீள அளவுகளுக்கு பயன்படுத்தப்படுறதால நாங்கள் ஆங்ஸ்ட்ரோம் மீட்டர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒளியாண்டு என்பது நீளத்தை அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற அளவு. அப்ப ஒளியாண்டு கிலோமீட்டர் ஒன்றோ சொல்ல தேவையில்லை. ஒளியாண்டு என்றாலே என்ன? அது ஒரு நீள அளவு. பத்தின் 10 மீட்டரை தான் நாங்கள் ஆங்ஸ்ட்ரோம் என்று சொல்றோம். வெளியிடுங்க. எழுதுங்க. பங்கீட்டு வலு மூலக்கூறு A2வின் இரண்டாவது கேள்வி. பங்கீட்டு வலு மூலக்கூறு A2வின் பங்கீட்டு வலு மூலக்கூறு A2வின் கரு இடைத்தூரம் கரு இடைத்தூரம் 0.80 நானோமீட்டர் ஆகும். 0.80 நானோமீட்டர் ஆகும். பங்கீட்டு வலு மூலக்கூறு ABயின் கருவிடை தூரம் பங்கீட்டு வலு மூலக்கூறு ABயின் கருவிடை தூரம்
பங்கீட்டு வலு மூலக்கூறு ஏபியின் கருவுடை தூரம் பங்கீட்டு வலு மூலக்கூறு ஏபியின் கருவுடை தூரம் 0.50 நானோமீட்டர் ஆகும். 0.50 நானோமீட்டர் ஆகும். முதலாவது கேள்வி, பியின் பங்கீட்டு ஆரை இரண்டாவது B2வின் கருவுடை தூரம் என்பவற்றை காண்க. சரியா? யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி தந்த தரவுகளை தொடர்படுத்துவதன் மூலம் கேள்விக்கு விடை எடுக்கலாம்னு சொல்லி. சரியா? கேள்வியை பாருங்க, ஆன்சர்களை செக் பண்ணி கொள்ளலாம்.